ஹாய் வியூவர்ஸ், நாங்கள் சென்னையில் இருக்க வீட்டில் முன்னாடி இருக்க இடத்துல வந்து நாங்கள் நிறையா செடிகள் வச்சுருக்கோம். அங்கே உங்களுக்கு எப்படி தோட்டம் அமைக்கிறது அதோட டிப்ஸ்லாம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ தான் நான் வச்ச கொத்தமல்லி எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு வாரம் தான் ஆகுது. அப்புறம் இது வாங்கினேன் நான் கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் பூவோடு இருக்கிறப்ப வாங்கி ஒரு 15 நாள் இருக்கும் பாருங்கள். நல்ல பெரிய கத்திரிக்காயாக வந்திருக்கு. இன்னொரு குட்டி கத்திரிக்காய் வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கத்திரிக்காய் வந்திருக்கு. அப்புறம் நம்ம வீடுனாவே ஃபேமஸாக இருக்கிறது மணத்தக்காளி கீரை. இது ஃபுல்லாமே மணத்தக்காளி கீரை. இது நம்ம சாப்பிட்டு போட்ட வேஸ்ட்லேருந்து வந்தது. அப்புறம் நம்ம நிறையா கருவேப்பிலை இருக்குது ஊடாலே பாருங்கள். கருவேப்பிலையே 2-3 இருக்குது பாருங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக வரும். கருவேப்பிலை நாங்களாம் இப்போ வாங்குறதே இல்லை. தலையில் அரைக்கிறதுக்கும் சரி, அப்புறம் சமையலுக்கும் சரி, இதை தான் உருவி போட்டுருவோம். அதை காம்போடு பிக்காமல் அப்படி லைட்டாக அந்த இலையை மட்டும் உருவி போட்டுருவோம். திருப்பி ஒரு 4 நாள் 5 நாளில் திருப்பி அது இலைகள் விட ஆரம்பிச்சிடும். இது நான் வச்சுருக்க கமலா ஆரஞ்சு செடியோடு வாங்கினேன். அது இலைகளோடு இருந்துச்சு, ஃபுல்லாமே உதிர்ந்துருச்சு. ஆனால் புது இலைகள் வருது. எப்படி வருதுன்னு பார்ப்போம். 1 வருஷத்துக்குள்ளே பழங்கள் தரும்னு சொன்னாங்க. அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்கோம். அது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. கிழங்கை எடுத்து தண்ணிக்குள்ளே வச்சு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் லைட்டாக வெயிலில் வச்சோம் அப்படின்னா வேர் விடும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 டேஸ் ஆகிருக்கு. எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் எங்கள் வீட்டிலேயே ரொம்ப ஸ்பெஷலான எலுமிச்சை செடி இருக்குது. அது காட்டுறேன் இருங்க. நம்ம வீட்டிலேயே ஸ்பெஷலானது இதான் எலுமிச்சை செடி. கூடவே இதில் கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள்லாம் இருக்குது. அதை பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். அப்புறம் கத்தாழைகள் இருக்குது, மணி பிளான்ட் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.